இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு இந்த 2025ஆம் வருடம் இனிய வாழ்வது என்ற நம்பிக்கையோடு அடியெடுத்து வைக்கப் போகிறோம். 2024ஆம் ஆண்டில் கிரகங்களோட மாற்றத்தால் பல இன்ப துன்பங்களையும் கடந்து வந்த நீங்கள் பல எதிர்பார்ப்புகள் மற்றும் ஆசைகளோடும் கனவுகளோடும் இந்த 2025 அடியெடுத்து வைக்க போறீங்க. குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி 1/1/2025 புதன்கிழமை பிறக்குது. உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசியில இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. குரு பகவான் ரிஷபத்துல வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. செவ்வாய் கடகராசியில வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. கும்பத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனியை கடகத்துல சஞ்சரிக்கும் செவ்வாயோட பார்க்கும் விதத்துல தான் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது தொடங்குது. பிறந்திருக்கக்கூடிய இந்த 2025வது ஆண்டு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த ஆண்டுல 3 முக்கிய பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது இருக்கு. சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. மே 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பேச்சு ஆகிறாரு. மே 18ஆம் தேதி ராகு கேது பேச்சும் இருக்கு. முக்கியமா இந்த 3 கிரகங்களின் பெயர்ச்சியையும் சேர்த்து இந்த 2025ஆம் வருடம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது, என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது, வேலை, தொழில், கல்யாணம், குடும்பம், செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, எந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத விரிவாவே தெரிஞ்சுக்க போறோம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பிறந்திருக்கக்கூடிய புத்தாண்டு எப்படி இருக்க போகுது, என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். கடந்த 8 ஆண்டுகளா பல்வேறு துன்பங்களை சந்தித்து வந்தவங்க தான் இந்த மகர ராசிக்காரர்கள். இந்த புத்தாண்டு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டா அமைய போகுது. அந்த வகையில் எந்த விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும், எதில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போகிறோம். 7.5 நாட்டு சனி ஆரம்பித்ததுலேருந்தே மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பீங்க. எல்லாவற்றையும் இழந்துட்டேன், இனி இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற நிலையில தான் மகர ராசிக்காரர்கள் இருப்பீங்க. உடல் அளவிலும் மனதளவிலும் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பீங்க. இதுவரைக்கும் விடை தெரியாத கேள்விகளுக்கு பதிலை தரக்கூடிய அற்புதமான ஆண்டா இந்த 2025 மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் அமைய போகுது. சொந்த பந்தங்களோடு இருந்துட்டு வந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களோட எண்ணம், சிந்தனை இது எல்லாமே தெளிவடையும். புதிதா ஒரு தைரியத்தை இந்த புத்தாண்டு உங்களுக்கு கொடுக்க போகுது. 7.5 சனியா உங்களுடைய சிந்தனை, செயல்திறன், ஊக்கம் இது எல்லாத்துலேயுமே சனி பகவான் முடக்கி போட்டு கொண்டிருந்த சனி பகவான் இந்த வருடம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் உங்களுக்கு விலகுவதால் இந்த வருடத்திலிருந்து நல்ல காலம் ஆரம்பிக்க போகுது. கடந்த காலத்தில் பெரும்பாலான மகர ராசிக்காரர்கள் மன கஷ்டத்தையும் வாழ்வில் தடைகளையும் தான் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட நிலை எதுவும் இனிமேல் இருக்காது. எல்லா விஷயங்களும் இனி நிதானமாக நல்லபடியாக நடக்க தொடங்கும். இதுவரை முயற்சி செய்தும் நடைபெறாது இருந்துட்டு வந்த பல விஷயங்கள் இனிமேல் நடக்கும். அதுமாரி தெய்வத்தின் அருளால் முயற்சி செய்யாமலே உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது இந்த ஆண்டு கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையே எனக்கு இல்லை அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டவர்களுக்கெல்லாம் குடும்ப வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்பட போகுது. வாக்குல இருந்துட்டு வந்த தடுமாற்றம் எல்லாமே நீங்கும். பணம் சார்ந்து இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் அனைத்து நெருக்கடிகளும் உங்களுக்கு தீரப்போகுது. கடன்களை அடைச்சு முடிப்பீங்க. இந்த 2025 தேவைக்கு மிஞ்சிய பணம் அப்படிங்கிறது கையில் இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் மாணவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டா அமையும். குடும்ப உறவுகளுக்குள்ளே இருந்துட்டு வந்த பிரிவுகள், பிரச்சனைகள், சண்டைகள் எல்லாமே சரியாகும். சனி முடியும் பொழுது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதி ஏற்படுத்தும், மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கும். 3ல் சனி குருவுடைய வீட்டில் வரும்பொழுது நல்ல தன்னம்பிக்கையோடு பல முயற்சிகளிலும் நீங்க வெற்றி பெறுவீங்க. இதுவரைக்கும் எந்த விஷயத்திலெல்லாம் உங்களுக்கு தடைகள் இருந்துச்சோ அது எல்லாமே உங்களுக்கு தடை நீங்கி கைக்கு கிடைக்கும். எது கிடைக்காம இருந்துச்சோ அது இப்போது கிடைக்கும். எது நடக்காம இருந்ததோ அது இப்போது நடக்கும். இந்த புத்தாண்டு உங்களுடைய தயக்கங்கள் அனைத்தையும் தள்ளி வச்சுட்டு முழு முயற்சியோடு ஈடுபட்டீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு தான். மகர ராசி இளைஞர்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் இடையூறுகள் இருந்துட்டு வந்துச்சு. அந்த இடையூறுகள் எல்லாமே நீங்கும். இதுவரை மனதை போட்டு அழுத்திக்கிட்டு இருந்த சில விஷயங்கள் தெளிவா புரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு எந்த பாதையில செல்வது அப்படின்னு தீர்மானிக்க முடியாம இருந்தவர்கள் கூட இப்போது தெளிவான முடிவெடுத்து இந்த பாதையில நம்ம செல்லலாம் அப்படின்னு முடிவெடுப்பீங்க. உயிர் நண்பர் அப்படின்னு சொல்லி கொண்டவர்களையும் உறவினர்களையும் ஏற்கனவே நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு புரிய வச்சிருக்கும். யார் யார் நல்லவங்க, யார் யார் கெட்டவங்க அப்படின்னு. இனிமேல் ஒவ்வொரு அடியையுமே நீங்க கவனமா தான் வைப்பீங்க. ஏன்னா பட்ட அனுபவம் உங்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கும்.
யோகம். குறிப்பா 30 வயதுல இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் வேலை தொழில் எல்லாம் இனிமேல் நிரந்தர வருமானம் அப்படிங்கறது கிடைக்க போகுது. உங்களுக்கு இதுவரைக்கும் திருமணமாகாம இருந்தவர்களுக்கு இந்த வருடம் நல்லபடியா திருமணம் அப்படிங்கிறது கைகூடி வரும். வீட்டுக்கு பயந்து காதலை மனதுக்குள்ளேயே பூட்டி ஒளிச்சு வச்சிருந்தவங்க எல்லாம் தைரியமா வந்து பெற்றோருடன் சொல்லி அவர்களுடைய சம்மதத்தையும் வாங்குவீங்க. வேலையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டவர்கள்லாம் மீண்டும் பணியில சேர்வீங்க. இல்ல வேலையை விட்டு விடலாமா அப்படின்னு யோசனையில் இருந்தவர்களுக்கும் சூழ்நிலைகள் வந்து நல்ல விதமா அமைந்து வேலையை விட வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்காது. தற்காலிக பணியாளர்களுக்கெல்லாம் வேலை நிரந்தரமாகும். வெளிநாட்டு முயற்சி செய்கிறவங்களுக்கு இனிமேல் முயற்சி கைகூடி வரும். அரசு தனியார் துறை ஊழியர்களுக்கெல்லாம் மேலதிகாரிகளால் இருந்துட்டு வந்த பிரச்சனைகளும் வேலைப்பளுவும் குறைஞ்சு உங்களை புரிஞ்சு கொள்ளாமல் இருந்தவங்க கூட இனிமேல் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய மேலதிகாரிகள் உங்களுக்கு வந்து சேருவாங்க. புதிதாக தொழில் தொடங்குவதற்குள்ள இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே நீங்கும் அப்படிங்கிறதான உடனே நீங்கள் தொழில் தொடங்கலாம். தொழிலில் சரியின்றி இருந்தவர்களுக்கெல்லாம் இனி நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழிலை விரிவுபடுத்தலாம். கலைஞர்கள், உழைப்பாளிகள், வியாபாரிகள், விவசாயிகள், மீனவர்கள்லாம் இந்த வருடத்தை நல்லா பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற முயற்சி செய்யுங்க. இதுவரைக்கும் உடல்நல பிரச்சனை இருந்தவர்கள்லாம் மருத்துவர்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணமோ ஆடம்பரமாக செய்து வைக்கலாம். பேரன் பேத்திகளை பற்றிய நல்ல செய்தி அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த வருடத்தில் பணத்தை எப்படி சேமிக்கிறது, எதில் முதலீடு செய்கிறது அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க. வருமானம் மிகவும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு பணத்தை எதிலாவது முதலீடு செய்யணும். வீட்டு மனையோ கட்டிடமோ வீடு வாங்குவதோ இதில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு யோகம் அப்படிங்கிறது இருக்குது. இதுவரைக்கும் நகைகளை அடமான வைத்த நிலை மாறி அவற்றை மீட்பதோடு புதிதாக நகை வாங்கக்கூடிய யோகம் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்குது. 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதாலும் உங்களுடைய மன வலிமை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். எதையும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற தைரியம் வரும் உங்களுக்கு. வெளிநாட்டு தொடர்பால் நன்மை அடைவீங்க. வெளிநாடு போகவும் உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. பெண்களுக்கு இந்த ஆண்டெல்லாம் நல்ல ஆண்டு தான். பிள்ளைகள் வந்து உங்களை பெருமைப்படுத்துவாங்க. கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். வேலை செய்யும் இடத்துலலாம் சிக்கல் எதுவும் இருக்காது. வீட்டில் உங்களுடைய பேச்சை கணவரும் பிள்ளைகளும் கேட்பாங்க. குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் வந்து கோபத்தில் பேசினாலும் மற்றவர்கள் அடங்கி போவதால் எல்லாவித பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியும். அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய பெண் ஒருவர் இருக்கும்போது குடும்பத்தில் பிரச்சனை அப்படிங்கிறது பெரிதாக இருக்காது. இந்த வருடம் உடலும் மனமும் இந்த வருடம் சிறப்பாக இருக்குது. முகத்தில் எந்த நேரமும் சந்தோஷம் தெரியும். இதுவரைக்கும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே விலகும். சென்ற காலங்களில் வாட்டி வதச்சிட்டு வந்த சோம்பல், மந்தம், விரக்தி, தோல்வி மனப்பான்மை இது எல்லாமே இனிமேல் உங்களிடத்துல நெருங்கவே நெருங்காது. அனைத்து விஷயங்களும் இருந்துட்டு வந்த தொல்லைகள், தடைகள், தாமதங்கள் விலகி நல்லவை நடக்கக்கூடிய வருடம். தாய் பாசத்தில் மிஞ்சியவர்கள் மகர ராசிக்காரர்கள். இதுவரைக்கும் உங்களை நினைச்சு கவலை அடைந்துட்டு வந்த தாய் வந்து நிம்மதி அடைவாங்க. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டு. இந்த 2025 கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, 7.5 சனி முடிவடைந்தாலும் ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது சாதகமாக இல்லை. 2ஆம் இடத்துல ராகுவும் ராசிக்கு 8ஆம் இடத்துல கேதுவும் வருவதால் பேசுகின்ற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். பண வரவுகள் இருந்தாலும் அதை சுப வரியங்களாக மாற்றிக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதுமே சற்று கவனத்தோடு இருக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு நல்லது. 8ஆம் இடத்துல கேது இருக்கிறதால புதிய காதல் அப்படிங்கிறது வரும். புதிய உறவுகள்லாம் தானாக தேடி வரும். மாற்று பாலினம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். கூட்டுத்தொழில் செய்கிறவங்கெல்லாம் முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். கொடுக்கல் வாங்கலாம் நிதானம் அப்படிங்கிறது தேவை. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை, சினிமா, வழக்கறிஞர்கள், அரசியல் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல மாற்றம் அப்படிங்கிறது உண்டு. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் வழிபாடு இந்த ஆண்டு முழுவதும் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். உங்களால் முடிஞ்ச உதவிகளை உங்களை தேடி வர்றவங்களுக்கு செய்யுங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 புத்தாண்டு பல்வேறு விதமான மாற்றங்களையும் வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியதா இருக்கும்.